ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஎஸ் அகாடமி தென்காசி. இது உங்கள் வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 விஏவுக்கு உண்டான ப்ரிலிம்ஸ்க்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டெஸ்ட் பேஜுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் டெஸ்ட் பேஜுங்கிற மாதிரி. இதில் உங்களுக்கு நாங்கள் பொதுத்தமிழ் நியூ புக்கும் கவர் பண்ணிடுவோம், ஓல்டு புக்கும் கவர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இலக்கணம் சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான் அதிகமாக கேட்போம். ஸோ அதுபடியே உங்களுக்கு இதில் உள்ள வினாக்கள் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டெஸ்ட் பேஜுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கீழே உங்கள் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருதோம். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் டெஸ்ட் பேஜும் இருக்குது, ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே 18 வயசு முடிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குரூப் 4ல் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 டெஸ்ட் பேஜில் இல்லை டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான டெஸ்ட் பேஜுக்கு உண்டான சிலபஸ் போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது தெய்வத்தில் ஆகாதுனாலும் நீ முயற்சி செஞ்சு அப்படின்னா என்ன செய்யலாம், கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியுங்கிறது தான். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதல் தேர்வில் நாங்கள் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை. இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலிருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்து பாலிட்டியை பொறுத்தலைக்கு இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்ங்கிற டாபிக். அடுத்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். மேக்ஸில் சுருக்குக பார்ட் 1ல் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உங்களுக்கு நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 200 கொஸ்டின் நம்மகிட்ட டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலிருந்து உங்களுக்கு ஒரு 3வது பருவமும், 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவத்திலிருந்து உங்களுக்கு சில வினாக்கள் இருக்கும். அடுத்து பாலிட்டியில் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள், மேக்ஸில் சுருக்கையிலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேர்வு 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலேருந்து உங்களுக்கு 2ஆம் டேர்ம் மற்றும் 3ஆம் டேர்மில் இருந்தோம். அடுத்து பாலிட்டியில் குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி சுல்தானியங்கள், அதை நம்ம தில்லி சுல்தானியங்கள் சொல்லக்கூடியது. மேக்ஸில் எல்சிஎம் HCMன்னு நம்ம சொல்லக்கூடிய மீச்சும் அண்ட் மீப்போவிலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவத்தில் இருந்தும், பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், ஹிஸ்ட்ரி, முகலாயர்கள், மேக்ஸில் எல்சிஎம் HCFன்னு நம்ம சொல்லக்கூடிய மேக்சிமம் மீப்போவிலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5வது தேர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலேருந்து உங்களுக்கு 2ஆம் பருவத்திலும், ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்களில் இருந்தும், பாலிட்டி மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எண்ணியல்ங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் வந்து OMRல தான் எழுதக்கூடியதாக இருக்கும். 200 கொஸ்டின் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இது கூடவே நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 6ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலிருந்து 3ஆம் பருவத்தில் இருந்தும், ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறில் இருந்தும், பாலிட்டி உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத் ராஜ், மேக்ஸில் எண்ணியல்ங்கிற டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 7 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவத்தில் இருந்தும், பாலிட்டியில் கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், அடுத்து ஹிஸ்ட்ரியில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், மேக்ஸில் சதவீதம் என்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இடம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி ஹால் வசதியும் இருக்குது, நீங்கள் இங்கே வந்தே படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 8 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலேருந்து உங்களுக்கு 2ஆம் பருவத்தில் இருந்தும் சில வினாக்கள், பாலிட்டியில் தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி என்கிற தலைப்பில் இருந்தும், ஹிஸ்ட்ரியில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் என்கிற தலைப்பில் கீழும், மேக்ஸில் சதவீதம் என்கிற டாப்பிக் கீழே உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தமிழில் 9ஆம் வகுப்பு செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து உங்களுக்கு 3ஆம் பருவத்திலிருந்து சில வினாக்களும், பாலிட்டியில் பொது வாழ்வியல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இதில் இருந்தும். அடுத்து மேக்ஸில்
லாபம் நஷ்டம் இதில் வந்து உங்களுக்கு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் உங்களுக்கு 200 கொஷின் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தேர்வு எண் 10 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் அண்ட் உரைநடையிலிருந்து உங்களுக்கு முதல் பருவத்திலிருந்து சில வினாக்களும், பாலிட்டியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள் சாசனம், ஐஎன்எம்மில் தேசிய மறுமலர்ச்சி, மேக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் என்கிற இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 200 கொஷின், அதாவது மொத்த இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 200 கொஷின் இருக்கும். இதில் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக சேர்த்தே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை மட்டுமே படிச்சது அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு எண் 11 ஓகேவா. தமிழ் புற்செய்யுள் உரைநடை 2ஆம் பருவத்திலிருந்து உங்களுக்கு சில வினாக்களும், ஐஎன்எம்மில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்ங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சமுதாய வரலாறுங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் என்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கூட உங்களுக்கு நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் உங்களுக்கு ஒரு 200 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்வு எண் 12 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் 10ஆம் வகுப்பு செய்யுள் அண்ட் உரைநடையிலிருந்து 3ஆம் பருவத்திலிருந்து சில வினாக்களும், ஐஎன்எம்மில் இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடுங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் தனிவெட்டிலேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் வரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு எண் 13 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையில் பழைய புக்கு இருந்து உங்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் பருவத்திலிருந்து சில வினாக்களும், ஐஎன்எம்மில் தலைவர்கள் உருவாதல் மற்றும் தேச தலைவர்கள்ங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 6ல் திருக்குறள்ங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் கூட்டு வெட்டிங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 14 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 6ஆம் வகுப்பு செய்யுள் அண்ட் உரைநடையில் 3ஆம் பருவம் மற்றும் 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையில் முதல் பருவத்திலிருந்து, அதாவது பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், ஐஎன்எம்மில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள்ங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் அளவியலில் ஃபார்முலா 2D 3Dயில் உள்ள ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு இதில் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு எண் 15 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் 7ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை, அதாவது 2ஆம் பருவம் மற்றும் 3ஆம் பருவத்திலிருந்து பழைய புக்கிலேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 6ல் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் அமைவிடம் இயற்கை அமைவுகள் ஆறுகள் என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் அளவியலில் 2D என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 16 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவத்திலிருந்து உங்களுக்கு சில வினாக்களும் பழைய புக்கில் இருந்தேன். ஜியாகிரஃபியில் பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் என்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், மேக்ஸில் அளவியலில் 3Dங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு எண் 17 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையில் 2ஆம் பருவத்தில் இருந்து பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் நீர் வளங்கள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள்ங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் புள்ளியல்ங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யூனிட் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், இதில் வந்து உங்களுக்கு இதில் சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். தேர்வு எண் 18 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 8ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை 3ஆம் பருவம், அதாவது பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், எக்கனாமிக்ஸில் 5ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்ங்கிற டாப்பிக்கில் இருந்து சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் காடு மற்றும் வன உயிரிகள்ங்கிற டாப்பிக்கில் இருந்தும், மேக்ஸில் நேரம் மற்றும் வேலை என்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 19 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழில் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை முதல் பருவத்திலிருந்து பழைய புக்கிலிருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 5ல் தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள்ங்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு என்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், மேக்ஸில் நேரம் மற்றும் வேலைங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 20 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடையிலிருந்து 2ஆம் பருவத்திலிருந்து உங்களுக்கு பழைய புக்கிலேருந்து சில வினாக்களும், எக்கனாமிக்ஸில் வருவாய் ஆதாரங்கள் என்கிற டாப்பிக்கில் இருந்தும், ஜியாகிரஃபியில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் என்கிற டாப்பிக்கில் இருந்தும்,
மேக்ஸில் இயற்கணிதம் என்கிற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உங்களுக்கு நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வின் 21 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 9ஆம் வகுப்பு செயல் உரைநடையில் 3ஆம் பருவத்தில் இருந்து பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும், யூனிட் 5ல் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் என்கிறதுலேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் இயற்கை பேரிடர் மேலாண்மை, மேக்ஸில் இயற்கணிதம் என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீக்லையுமே உங்களுக்கு நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வின் 22 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 10ஆம் வகுப்பு செயல் உரைநடையில் முதல் பருவத்திலிருந்து உங்களுக்கு பழைய புக்கில் இருந்து சில வினாக்களும், எக்கனாமிக்ஸில் இந்திய ரிசர்வ் வங்கி என்கிற டாப்பிக்லேருந்து சில வினாக்களும், ஜியாகிரஃபியில் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் என்கிறதுலேருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் நிகழ்த்தகவில் இருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 23 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 10ஆம் வகுப்பு செயல் உரைநடை பழைய புக்கில் உள்ள 2ஆம் பருவத்திலிருந்து சில வினாக்களும், எக்கனாமிக்ஸில் நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை நிதி ஆணையம் என்கிற டாப்பிக்லையும், ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்பு விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அளவீடுகள் மற்றும் அலகுகள் என்கிற டாப்பிக்கில் இருந்தும், மேக்ஸில் ரீசனிங்கில் ஆல்ஃபபெட் மற்றும் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வின் 24 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழில் 10ஆம் வகுப்பு செயல் உரைநடை 3ஆம் பருவத்தில் உள்ள பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு சில கொஷினும், எக்கனாமிக்ஸில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இதிலிருந்து உங்களுக்கு சில வினாக்களும், ஃபிசிக்ஸில் மின்னியல் காந்தவியல் ஒளியியல் வெப்பம் அணுக்கரு இயற்பியல் இதிலிருந்து உங்களுக்கு சில வினாக்களும், மேக்ஸில் வயது கணக்குகள் மற்றும் பகடைங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சில வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வின் 25 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 11ஆம் வகுப்பு செயல் உரைநடை முதல் பருவத்தில் இருந்தும், அடுத்து மேக்ஸில் தொடர் வரிசை அண்ட் நாட்காட்டிங்கிறதுலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பயாலஜியில் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமங்கிறதுல இருந்தும், எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கும் இதிலேருந்து உங்களுக்கு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தேர்வின் 26ங்கில் தமிழில் 11ஆம் வகுப்பு செயல் உரைநடையில் அதாவது அடுத்த 3 இயலில் இருந்தும், அடுத்து எக்கனாமிக்ஸில் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்கிற டாப்பிக்கில் இருந்தும், மேக்ஸில் ரத்த உறவுமுறை அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்னு இருந்தும் உங்களுக்கு சில வினாக்களும், பயாலஜியில் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இதில் இருந்து உங்களுக்கு சில கொஸ்டின் இதில் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வு எண் 27 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தமிழில் 12ஆம் வகுப்பு செயல் உரைநடையில் 2ஆம் பருவத்திலிருந்து சில வினாக்களும், மேக்ஸில் சிம்பிள் சேஞ்சிங் வென் டயக்ராம், அடுத்து எக்கனாமிக்ஸில் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இதிலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டினும் இடம்பெற்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வின் 28 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் 12ஆம் வகுப்பு செயல் உரைநடையில் 3ஆம் பருவத்திலும், பயாலஜியில் உங்களுக்கு மனித நோய்கள் சுற்றுப்புற சூழல் அறிவியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதிலேருந்து உங்களுக்கு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதுலேயுமே நாங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு 2 விதமான மாடல் தேர்வுங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் ஆன்லைனே எழுதிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெட்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் கிளாஸ்லனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்ட் பேஜ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.